பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத் அல்லதீ ஹலக சபஅ ஸமாவாத்தின் திபாகா மா தரா ஃபீ ஹல்கி ரஹ்மானி மின் தஃபாவுத் இலா ஆகிரி ஆயா. கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அஅமாலு பின்னியா வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா அவு கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஷம்ஸில் அம்பியாயி குத்துபில் முர்சலீன் தாஜில் உம்மத்தி ஷஃபீயுல் முதுனிபீன் ஷஃபீயுல் யௌமல் கியாமத்தி அல்லாஹு யாகாதி. புகழனைத்தும் ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியில் வந்துதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள், குறிப்பாக அல்லாஹ்வினுடைய அருளை முழுமையாக பெற வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களின் மீதும் இறைவா உன்னுடைய அருளை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகிலும் எங்களுக்கு நிரப்பமாக தந்து அருள் புரிவாயாக. வாழும் காலகட்டத்தில் நோய் நொடிகளை விட்டும் கஷ்டங்களை விட்டும் சிரமங்களை விட்டும் மருத்துவமனை செலவுகளை விட்டும் இறைவா எங்கள் அத்தனை பேர்களை பாதுகாத்து ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு சலாமத்தோடு கடைசி காலம் வரை வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அத்தனை பேர்களுக்கும் தந்து அருள் புரிவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தருணத்திலே எங்களுடைய இறுதி வார்த்தையை கடைசி வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்து அருள் புரிவாயாக. அன்பிற்குரித்தானவர்களே, நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே அல்லாஹ் கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்திருக்கிறான். படைத்து பராமரித்து வளர்த்து கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, கோடிக்கணக்கான படைப்புகளில் அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளில் ஆச்சரியமான படைப்புகளையும் படைத்திருக்கிறான். எப்படி? கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்தது மட்டுமல்ல, அந்த படைப்புகளில் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிசயப்படக்கூடிய அளவுக்கு படைப்பினங்களையும் இறைவன் படைத்திருக்கிறான். குறிப்பாக சொல்ல போனால் இறைவனுடைய தன் அருளினால்தான் எல்லா படைப்புகளையும் படைத்திருக்கிறான் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா 29வது ஜுஸுவிலே சொல்லி காட்டுகிறான். அல்லதீ ஹலக சபஅ ஸமாவாத்தின் திபாகா மா தரா ஃபீ ஹல்கி ரஹ்மானி மின் தஃபாவுத் என்ற அந்த வசனத்திலே, நீண்டதோர் வசனத்திலே அல்லாஹு தாலா சில செய்திகளை, சில பாடங்களை, சில படிப்பினைகளை நம்மவர்களுக்கு தருகிறான். அப்படி நான் பார்க்கின்ற பொழுது அந்த வசனத்திலே, அந்த ஆயத்திலே, அந்த இறை வசனத்திலே என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், இறைவன் சொல்லுகிறான், நான் படைத்திருக்கிறேன், அதிசயமான படைப்புகளை எல்லாம் படைத்திருக்கிறேன், கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்திருக்கிறேன். நான் படைத்த படைப்புகளில் ஏதாவது குறை இருக்கிறார்? இறைவன் கேட்குகிறான், நம்ம இடத்துல கேட்குகிறான், நான் படைத்த படைப்புகளில் ஏதாவது குறை இருக்குகிறதா? இன்னைக்கு மனிதன் பார்க்கின்ற பொழுது ஒரு பொருளை தயாரிக்கிறான் என்று சொன்னால்,
ஒரு வேலை செய்கிறான் என்று சொன்னால் அந்த வேலை சரியாக இருக்கிறதா என்று பல பேர்கள் அதை டெஸ்ட் பண்ணுவார்கள். பொதுமக்களுக்கு போவதற்கு முன்பு அதை சரிபார்த்து பிறகுதான் பொதுமக்களுக்கு போகும். அதே போல அல்லாஹ் கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? நான் படைத்த படைப்புகளில் ஏதாவது குறை இருக்குகிறதா என்று கேட்டுவிட்டு அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஃபர்ஜில் பசரகல் தரா மின் ஃபுத்தூர், நான் படைத்த படைப்புகளில் எந்த விதமான குறையையும் நீங்கள் காண முடியாது. குறையை காண முடியாது மட்டுமல்ல, குறையில்லாத நிறைவான படைப்பாக நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். கடலிலே உள்ள ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் கடலில் உள்ளவைகளை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால், சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்குகிறது. எப்படி என்று சொன்னால், நான் பார்க்கின்ற பொழுது கடலிலே உள்ள அந்த வஸ்துக்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது நிறைய படிப்பினைகள், நிறைய பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கின்றன என்று கடல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த கடலை பார்க்கின்ற பொழுது, கடலில் உள்ளவைகளை பார்க்கின்ற பொழுது நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னன்னு சொன்னால், இறைவனுடைய படைப்பாற்றலை பற்றியும் இறைவன் எப்படி நம்மவர்களை வளர்த்து கொண்டு இருக்கிறான் என்ற படிப்பினையை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இறைவன் படைப்புகளிலேயே உயர்ந்த படைப்பாக இருக்கக்கூடிய மனித சமுதாயத்தை சிறந்த படைப்பாக, உயர்ந்த படைப்பாக மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறான். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது மனிதனை உயர்த்துகிறான், உயர்ந்த பட்டத்திற்கு ஆளாகிறான். அவனுடைய நடைமுறைகளை பாராட்டப்படுகிறது, அவனுடைய இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அம்சங்களை புகழப்படுகிறது. ஆனால் இப்படியெல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனை உயர்ந்த மனிதன், சிறந்த மனிதன் என்றெல்லாம் அவனுடைய நடைமுறைகள் எல்லாம் சிறப்பாக அமைகிறது என்று ஒரு மனிதனை சொல்கிறோம் என்று சொன்னால் என்ன காரணம்? அவன் மனிதன் சிறப்படைவதற்கு என்ன காரணம் என்று நான் பார்க்கின்ற பொழுது இறைவனால் படைக்கப்பட்ட மூளைதான். மூளை இல்லாத மனிதனை முட்டாள் பைய அப்படி என்று சொல்வார்கள். மூளை இல்லாதவனை பார்க்கின்ற பொழுது யாருமே நல்ல சிறந்த மனிதன், அவனுடைய காரியங்கள் சிறப்பாக செய்கிறான் என்று மூளை இல்லாதவனை சொல்ல மாட்டார்கள். அவன் உயர்ந்த மனிதன், உயர்வான மனிதன் என்று மூளை இல்லாதவனை சொல்ல மாட்டார்கள். ஆனால் பார்க்கின்ற பொழுது மூளை இருப்பது மட்டுமல்ல, சொல்லுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள், மூளையிலே நிறைய மடிப்புகள் இருக்கிறது. மூளையிலே நிறைய மடிப்புகள் இருக்கிறது. அந்த மடிப்புகளில் 11 மடிப்புகள் குறைந்த அளவு எவனுடைய மூளையிலே 11 மடிப்புகள் இருக்கிறதோ அவன்தான் சிறந்த மனிதனாக வருவான். அவன்தான் அறிவாளி என்று சொல்கிறார்களே, அவனிடத்திலே 11 மடிப்புகள் மூளையில் இருக்கிறது. மூளையிலே நிறைய மடிப்புகள் இருந்தாலும் 11 மடிப்புகள் இருந்தால்தான் அவனை அறிவாளி என்று நாம் சொல்லுவோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு பார்க்கின்ற பொழுது மூளை உள்ள மனிதனைத்தான் அறிவாளி, சிறந்த மனிதன், உயர்ந்த மனிதன், சிறப்பு அம்சங்களை கொண்டவன் என்று சொல்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நான் படைத்த படைப்புகளில் ஆச்சரியப்படக்கூடிய படைப்புகளும் இருக்கிறது என்று சொல்கிறான். கடலிலே வாழக்கூடிய மீனை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், கடலிலே ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், கடலில் பல வகையான மீன்கள் இருக்கிறது. அந்த மீன்கள் ஒன்று ஜல்லி மீன் என்ற ஒரு மீன் இருக்கிறது. அந்த மீனுக்கு மூளையே இல்லை. மனிதன் மூளையை கொடுத்து, மூளையின் மூலமாக பல மடிப்புகளை கொடுத்து, அந்த மடிப்பு இருப்பதன் மூலமாக அறிவாளி என்று பேசப்படுகிறான். ஆனால் மீனிலே இருக்கக்கூடிய அந்த ஜெல்லி மீன் என்று இருக்கக்கூடிய அந்த மீனுக்கு மூளை இல்லை. மூளை இல்லாவிட்டாலும் கூட அந்த மூளை உள்ள மனிதன் எப்படி சிறப்பாக செய்கிறானோ அதை போன்று அந்த மீன், கடலிலே இருக்கக்கூடிய மூளை இல்லாத அந்த மீன் சிறப்பாக செய்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் என்று, அதாவது ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படி நான் பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய படைப்புகளில் நான் பார்க்க ஆச்சரியமான, அதிசயத்தை தரக்கூடிய படைப்புகளும் நிறைய இறைவன் படைத்திருக்கிறான். நான் பார்க்கின்ற பொழுது
ஒருவருக்கு ஒன்று ஆச்சரியமாக தெரியும், மற்றொருவருக்கு அது சாதாரணமாக தெரியும். ஒரு விஷயம் ஒரு ஆளுக்கு அது ஆச்சரியமாக அதிசயமாக தரும், ஆனால் வேறொரு ஆளுக்கு அது சாதாரணமாகத்தான் தரும். எப்படி என்று நான் பார்க்கின்ற பொழுது, இறைநேச பெருந்தகை அவர்கள் கப்பலிலே சில மாதங்கள் பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். யாரு? இறைநேச பெருந்தகை ஒருவர் கப்பலிலே சில மாதங்கள் பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். அப்படி பிரயாணத்தை மேற்கொண்டு வருகின்ற பொழுது, கப்பலை விட்டு இறங்குகின்ற பொழுது அவர்களிடத்தில் மக்கள் கேட்கிறார்கள், நீங்கள் கப்பலிலே சில மாதங்கள் பல மாதங்கள் பயணித்தீர்கள், பிரயாணித்தீர்கள், அந்த கப்பலின் மூலமாக என்ன படிப்பினை பெற்றீர்கள், என்ன பாடம் உங்களுக்கு தந்தது என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மீன் எனக்கு நல்ல படிப்பினையை எனக்கு கற்றுத்தந்தது. அப்போ மக்கள் கேட்கிறாங்க, மீன் போய் பாடம் சொல்லி கொடுக்குமா? மீன் ஒரு பாடம் நடத்துமா? ஆசிரியர் மாணவருக்கு பாடம் நடத்துவார்கள், ஆனால் மீன் ஒரு ஆளுக்கு பாடம் நடத்துமா என்று பொழுது அதாவது இறைநேச பெருந்தகை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், மீன் பாடம் நடத்தாது, அந்த மீனின் மூலமாக நான் பல படிப்பினைகளை பெற்றுக்கொண்டேன். எப்படி அல்லாஹ் சொல்லுகிறானே இல்லையா, ஃபால்தபிரு யா உலில் அப்சார், ஓ அகப்பார்வை உடையவனே. எப்படி கேட்கிற அல்லாஹ், யா உலில் அப்சார், ஓ அகப்பார்வை உடையவனே, ஃபால்தபிரு, உலகத்திலே உள்ள நிகழ்ச்சிகளை பார்த்து நீ என்ன செய்து கொள், அதாவது படிப்பினை பெற்றுக்கொள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மீண்டும் மீண்டும் பல இடத்துல சொல்லி காட்டுகிறான். ஃபால்தபிரு யா உலில் அப்சார், அகப்பார்வை உடையவனே, உலகத்தினுடைய நிகழ்வுகளை கண்டு நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படி பார்க்கின்ற பொழுது, கடலிலே நான் பற்ற பாடம், நான் படித்த பாடம், ஒரு மீன் என்ன செய்கிறது சொன்னால், கடலிலே இருக்கக்கூடிய மீன் உப்பு நிறைந்த அந்த கடலிலே உலா வருகிறது, உப்பு நிறைந்த கடலிலே மீன் வாழ்கிறது. ஆனால் அந்த மீனை வெளியில எடுத்து மனிதன் சாப்பிடுகின்ற பொழுது உப்பு போட்டு சாப்பிடுகிறான். எப்படி? உப்பு நிறைந்த கடலிலே மனிதன் வாழுகின்ற பொழுது அந்த மீனை மனிதன் வெளியில எடுத்து சாப்பிடுகின்ற பொழுது அந்த மீனுக்கு உப்பு போட்டு சாப்பிடுகிறான். அதே போல உலகம் என்ற உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஆசாபாசங்களும் மோகங்களும் என்ன செய்யும், அந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுது நமக்கு ஏற்படலாம். ஆனாலும் கூட அந்த ஆசாபாசங்களும் மோகங்களும் உள்ளத்திற்கு ஏற்படக்கூடாது. எப்படி கடலில் வாழக்கூடிய தருணத்திலே அந்த உப்பு நிறைந்த கடலிலே மீன் எப்படி உடலுக்கு உப்பு செல்லவில்லையோ, அதே போல உடலிலே உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஆசாபாசங்களும் மோகமும் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடாது என்ற ஒரு நல்ல ஒரு படிப்பினையை இந்த மீனின் மூலமாக நான் படித்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி நான் பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய படைப்புகளில் ஆச்சரியமான அதிசயமான படைப்புகளை எல்லாம் நிறைய நான் பார்க்கலாம். சமீபத்திலே மத நல்லிணக்க மாநாடு நடந்தது. இன்றைக்கெல்லாம் நான் பார்த்து கொண்டு இருக்க பல இடங்களிலே மாநாடுகள் கூட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது, நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே போல சமீபத்திலே ஒரு மத நல்லிணக்க மாநாடு நடந்தது. அந்த மத நல்லிணக்க மாநாட்டிலே ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒரு அறிஞர் பேசுகிறார், மேடையிலே பேசினார். எப்படி பேசினார் என்று சொன்னால், அதாவது உலகத்திலே நான் பார்க்கின்ற பொழுது பல இடங்களுக்கு சென்றிருக்கிறேன், எத்தனையோ பேர்கள் மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இது ஆச்சரியமானது, அதிசயம் தரக்கூடியது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் பார்க்கின்ற பொழுது, அந்த இடங்களுக்கு சென்று பார்க்கின்ற பொழுது அந்த காட்சிகள் எல்லாம் எனக்கு அதிசயமாக தரவில்லை, ஆச்சரியமாக தரவில்லை. அது மட்டுமல்ல, உலகத்தில் எத்தனையோ பேர்கள் மனிதர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், ஆச்சரியமான மனிதர், அதிசயத்தக்க மனிதர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நானும் பார்க்கின்ற போது வாழ்நாளிலே எத்தனையோ மனிதர்களை பார்த்திருக்கிறேன், அதிசய மனிதராக யாரும் தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த மத நல்லிணக்க மாநாட்டில் அவர் சொல்லுகிறார், உலகத்திலேயே ஆச்சரியத்தின் மொத்த உருவமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எப்படிங்க? ஆச்சரியத்தின் மொத்த உருவம்,
அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். எப்படி என்று பார்க்கின்ற பொழுது, ஏழையாக பிறந்து, எப்படிங்க, ஏழையாக பிறந்து அனாதையாக வாழ்ந்து பணபலம், வாழ்பலம், அரசியல் பலம், எந்த பலமும் இல்லாமல் மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு அறிஞர் இருக்கிறார், ஒரு சாதாரணவர் இருக்கிறார் சொன்னால் அவர் ஒரு ஆசிரியர் இடத்திலே, ஒரு ஆசான் இடத்திலே கற்றிருப்பார். ஆனால் அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போகவில்லை, எந்த பல்கலைக்கழகத்துக்கும் போகவில்லை. ஆனால் பல்கலைக்கழகத்துக்கு போகாத பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுடைய அந்த மொழியை ஆராய்ச்சி செய்யப்படுகிறது, அவர்களுடைய மொழியை பல்கலைக்கழகத்திலே பேசப்படுகிறது, அவர்களுடைய வார்த்தைகள், அண்ணல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பல்கலைக்கழகத்திலே ஆய்வு செய்யப்படுகிறது. பல்கலைக்கழகத்திற்கு செல்லாத பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆய்வு செய்யப்படுகிறது, அவருடைய வாழ்க்கையை ஆய்வு செய்யப்படுகிறது என்று சொன்னால், அதாவது அது மட்டுமல்ல, இன்றைக்கு வாழுகின்ற பொழுது எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வாழுகின்ற பொழுது தொண்டர்களுக்கு எவ்வளவு கருத்துக்களை சொல்கிறார்கள், தொண்டர்களுக்கு எத்தனையோ உபதேசங்கள் சொல்கிறார்கள். ஆனால் அந்த தொண்டர்கள் அவர்கள் வாழும் காலத்திலேயே அந்த கருத்தை, அந்த உபதேசத்தை உதறி தள்ளிவிடுகிறார்கள். ஆனால் நான் பார்க்கின்ற பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்பு, பல்லாண்டுகளுக்கு முன்பு சொன்ன அந்த விஷயத்தை கோடிக்கணக்கான மக்கள், இஸ்லாமிய மக்கள் அவர்களுடைய வார்த்தைகளை, அவர்களுடைய நடத்தையை, அவர்களுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வாழ்பலம் இல்ல, அரசியல் பலம் இல்ல, எதுவும் இல்லை. ஆனால் அந்த மக்கள் குதி என்று சொன்னாலே குதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஆச்சரியமான மனிதரை காட்டிலும் வேறு எந்த மனிதரும் எனக்கு ஒரு ஆச்சரியமாக தென்படவில்லை என்று அந்த கிறிஸ்துவ அறிஞர் மத நல்லிணக்க மாநாட்டில் பேசுகிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சார்ந்தவர் ஒருவர் பேசுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனேயே மதுவை பாட்டிலாக கொண்டு வரப்பட்டது குடிப்பதற்காக. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது கூடாது என்ற உடனே அத்தனை பாட்டில்களையும், அத்தனை அதாவது அந்த மதுவுடைய பாட்டிலாக வைக்கப்பட்ட அத்தனைகளையும் அப்படியே சாய்த்து விட்டார்கள், கீழே என்ன செய்ய ஊற்றி விட்டார்கள். அப்படி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே அப்படி கட்டுப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான, ஒரு அதிசயமான மனிதர் யாரும் இல்லை என்று இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சகோதரர் சொல்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான, ஒரு ஆச்சரியமான மனிதர் தான் அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, நாம பார்க்கின்ற பொழுது ஒரு கிறிஸ்துவ மதத்தில் இருந்து இஸ்லாத்தை வந்தவர் பேட்டி கொடுக்கிறார். கிறிஸ்துவ மதத்தில் இருந்து இஸ்லாத்திற்கு வந்த ஒரு அறிஞர் என்ன செய்கிற பேட்டி கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் கேட்கிறாரு, மக்கள் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, நீங்க இஸ்லாத்திற்கு வந்திருக்கீங்கள, வருவதற்கு என்ன காரணம்? பொதுவாக நீங்க பார்க்கின்ற பொழுது அறிஞர்கள், அதாவது விஷயதாரிகள் எல்லாம் ஒன்று இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மட்டுமல்ல, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான நடத்தைகள், சிறப்பு அம்சங்களை எல்லாம் புக்காக எழுதி என்ன செய்வ வைத்திருப்பார்கள். அதே போன்று இவர்களும் நிறைய நூல்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, நீங்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அந்த கிறிஸ்துவ மதத்தை சார்ந்து இஸ்லாத்திற்கு வந்திருக்கக்கூடிய அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் வருவதற்கு ஒரு காரணம். என்ன காரணம் என்று சொன்னால், நான் ஒரு ஹோட்டலிலே அமர்ந்திருந்தேன், தங்கி இருந்தேன். அப்படி தங்கி இருக்கக்கூடிய தருணத்தில் மறுபடியும் பத்தான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் சொல்லுகின்றார், நான் ஹோட்டலிலே தங்கி இருந்தேன். அப்படி தங்கி இருக்கக்கூடிய தருணத்திலே ஹோட்டலிலே ஒரு சப்தம் வந்தது, ஒரு பிரம்மாண்டமான சப்தம் வந்தது. என்ன சப்தம் என்று நான் எட்டி பார்த்தேன். ஜன்னல் வழியாக நான் பார்க்கின்ற பொழுது ஒரு சப்தம் வந்தது. பார்த்தால் பெரியவர் ஒரு வாலிப பிள்ளையை அடித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் நான் பார்க்கின்ற பொழுது வாலிபர் தாய் தந்தை சொல்லையே கேட்பது கிடையாது. நம்ம ஊர்ல இல்ல, மற்ற ஊர்கள்ல தான் வாலிபர்கள் பெத்த தாய் தந்தை சொல்லுவதை கேட்பது மிகப்பெரிய கடினம். அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில்
முதியவர் வாலிபரை அடித்துக் கொண்டே இருக்கிறார், தடுக்கவில்லை, திருப்பி அடிக்கவில்லை. இதை பார்த்து கொண்டே இருந்தேன், கடைசி வரை பார்த்து கொண்டே இருந்தேன். அப்படி பார்த்து கொண்டே இருந்து கடைசியில் கீழே இறங்கி நான் போகின்ற பொழுது அந்த பெரியவர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார். அந்த வாலிபர் இடத்துல நான் கேட்டேன், தம்பி, அந்த பெரியவர் ஏன் உங்களை அடித்துக் கொண்டிருந்தார்? நீங்கள் அப்படி எதுவுமே பேசாமல் அடி வாங்கி கொண்டே இருந்தீர்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கின்ற பொழுது அந்த வாலிப பையன் சொன்னா, என்ன சொன்னான் தெரியுங்களா? நான் அவரிடத்திலே கடன் வாங்கியிருந்தேன். சில மாதங்களில் அவருக்கு நான் கடன் கொடுப்பதாக இருந்தேன், அந்த தவணை கடந்து விட்டது, ஆகையினால் என்னை அடிக்கிறார்கள். நீ சொல்ல வேண்டியது தானே, சில மாதங்களில் சில நாட்களில் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லலாம். இல்லை என்று சொன்னால் அத்தனை அடி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நீ திருப்பி அவரை அடிக்க முடியாதா? நீ இளம் பிள்ளையாக இருக்கிறாய், அவரோ முதியவராக முதுமை அடைந்தவராக இருக்கிறாரே, செய்யலாமே. அந்த வாலிப பையன் சொன்னது என்னுடைய உள்ளத்திலே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த கிறிஸ்துவ அறிஞர் சொல்லுகிறார், நான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணம் அந்த வாலிப பையன் சொன்னது என்னுடைய உள்ளத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. நான் அந்த பெரியவரை அடிக்கணும்னு சொன்னா ஒரு வினாடி போதாது, திருப்பி உடனே அடிச்சிருவேன். ஒரு தள்ளுனா கீழே விழுந்துருவார். ஆனா 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணல பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ், அந்த படிச்ச அந்த ஹதீஸ் என்னை எதுவுமே அந்த பெரியவரிடத்தை பேச விடாமல் அடிக்க விடாமல் ஆச்சு. அப்படி என்ன 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் எருகம் சகீரனா வலம் யக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. யார் பெரியவர்களுக்கு கண்ணியம் செலுத்தவில்லையோ, சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, ஃபலைஸ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவரே அல்ல. அப்ப இந்த பெரியவரை நான் திருப்பி அடித்து விட்டால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபி மொழி கிணங்க நான் அவர்களை இஸ்லாத்தை சார்ந்தவனாக ஆக மாட்டேன் என்பதற்காக நான் பொறுத்து கொண்டேனே தவிர திருப்பி அடிப்பதற்கு நான் சக்தி இருக்கிறது. ஆனாலும் கூட அண்ணல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சொல்லுக்கிணங்க, அந்த ஹதீஸுக்கிணங்க நான் திருப்பி அடிக்கவில்லை. இவர் சொல்லுகிறார், இப்படி பார்க்கின்ற பொழுது அப்ப அந்த தலைவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று சொல்லி அவருடைய புக்ஸுகளை, நூல்களை எல்லாம் நிறைய படிக்க ஆரம்பித்து பின் நாட்களில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி நான் இஸ்லாத்திற்கு வந்தேன் என்று அந்த ஒரு கிறிஸ்துவ அறிஞர் சொல்லுகிறார் என்று சொன்னால் நாம பார்க்கின்ற பொழுது அப்ப இது போன்று அண்ணல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது நிறைய ஒரு மாற்றங்களை, நிறைய ஒரு அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதனால்தான் சொன்னார்கள், உலகத்திலே ஒரு அதிசயமான மனிதர், ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் சொன்னால் அண்ணல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு நீங்கள் பார்க்கின்ற பொழுது யூதர்கள், கிறிஸ்துவர்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது தங்களுடைய மதங்களை எல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக எவ்வளவு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இஸ்லாமியர்களை தாக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள். எந்த மதத்தையும் தாக்கப்படாத அளவுக்கு இஸ்லாம் தாக்கப்படுகிறார்கள். அல்லாமா இக்பால் அவர்கள் சொன்னார்கள் ஒரே ஒரு செய்தி, எப்படி என்று சொன்னால், எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்களோ அப்பொழுது இஸ்லாமியர்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். எப்படி என்று சொன்னால், கர்பலா களம் எப்பொழுதெல்லாம் தாக்கப்படுகிறதோ, எங்க தாக்கப்படுகிறதோ இஸ்லாம் வளர்ச்சி அடைய போகிறது, இஸ்லாம் எழுச்சி பெறப்போகிறது. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். ஏன் என்ன சுருக்கமா சொல்கிறேன், ஏன் என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அந்த ரஷ்யாவில் வந்திருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்களுடைய கூட்டம் சொல்லுகிறார்கள், பலஸ்தீனிலே தாக்குகிறார்கள். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்யவில்லை, அல்லாஹ்வை திட்டவில்லை, மார்க்கத்தை திட்டவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டவில்லை, யாரையும் திட்டவில்லை. இறைவா, ஈமானிலே இருக்கின்ற பொழுது ஈமானிலே கடைசி வரைக்கும் நாங்கள் இறுதியாக இருப்போம், போராடுவோம் அப்படின்னு அவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமானில் உறுதி, அந்த பலஸ்தீன் மக்கள் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுதி, அந்த அதுதான் நாங்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணம் என்ன, காரணமாக இருந்தது என்று ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்று. அப்பொழுது நான் பார்க்கின்ற பொழுது அழிவு வருகிறது, அதாவது சோதனை வருகிறது, பெரிய இழப்புதான், சிரமம் தான்.
ஆனால் இஸ்லாம் எழுச்சி வரப்போகிறது, இஸ்லாம் வளர்ச்சி வரப்படுகிறது. யூதர்கள் எல்லாம் நிறைய வளர்ச்சிக்காக உதவி செய்கிறாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் பார்க்கின்ற பொழுது அதற்காக 10% கூட ஒதுக்கீடு கிடையாது. மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பயப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள். வருங்காலத்தில் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுவார்களோ, மேற்கத்திய கலாச்சாரம் எல்லாம் போய்விடுமோ என்று அஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள். சொன்னால் எதற்காக சொல்கிறேன்? அல்லாஹ் தன்னுடைய படைப்புணங்களை படைத்திருக்கான மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய படைப்புணங்கள் ஆச்சரியமான படைப்புகளையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆகவே அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ் ஆச்சரியமான படைப்புகளை எல்லாம் எதற்காக படைத்திருக்கான் என்ற அந்த படிப்பினை பெறக்கூடிய நல்ல பாடம் படிக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.